Hi friends, welcome to my YouTube channel. SBOவில் உங்களோட ஒவ்வொரு ஐடியும் ஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா ஆக்டிவாக ஐடி உள்ள பர்சன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், உங்களோட பேன் கார்டை ஓகேங்களா அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து பேன் கார்டை அப்டேட் பண்ணலைன்னா உங்கள் ஐடி வந்து கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆயிரும். ப்ளஸ் அந்த பர்சன் வந்து ஓகேங்களா இதுக்கு முன்னாடி SBOவில் பேமெண்ட் வாங்கியிருந்தார்னா அவர் பேமெண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா 20% வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சர் SBOவில் அதாவது SBO ப்ரைவேட் லிமிட்டடாக மாறினதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுற இனிமேல் நியூவாக ஜாயின் பண்ண போகிற ஒவ்வொரு பர்சன்ஸும் அவங்களோட பேன் கார்டை அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா, அதாவது ப்ரொஃபைலில் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வித்ட்ரா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பர்சன் வித்ட்ரா பண்ணும்போது 20% வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் அவங்களோட பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6 o'clock வரையும் தான். இந்த 6 o'clockக்குள்ளே என்ன பண்ணுங்கள், உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வந்து பேன் கார்டு டீட்டெயில்ஸும் ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் வந்து என்ன பண்ணணும்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அதாவது அவங்களோட பேன் கார்டு ஹோல்டர் நேமும் ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் அவங்க என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதுவும் வந்து சேமாக இருக்கணும். ஓகேங்களா, இது மட்டும்தான் வந்து ரூல்ஸே தவிர ப்ரொஃபைலோட டீட்டெயில்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அது எந்த நேமாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் சேமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.